வடக்கில் வாழும் தமிழர்களையும் தெற்கில் வாழும் தமிழர்களையும் வெட்டி படுகொலை செய்ய வேண்டும். இனவாதத்தை கிளப்பும் அம்பெட்டிய சுமணரத்தின தேரர் தலைமறைவு. விரட்டி உடன் கைது செய்யுமாறு மட்டக்களப்பு நீதிமன்றம் உத்தரவு. ஜனாதிபதி அனுர பதவி விலகியவுடன் உடனடியாக கைது செய்து 10 வருடங்களுக்கு மேல் சிறையடைப்பேன். சபதம் விடும் உதயகம்மன்வல. டிட்வா புயலின் கோரதாண்டவம். மண் சரிவுகளால் நிலத்திற்குள் மூடுண்டு போன கிராமம். தோண்ட தோண்ட வெளிவரும் தங்கம் மற்றும் பணம். இலங்கை தமிழ் அரசியல் தலைமைகளை திடீரென சென்னைக்கு அழைத்த இந்தியா. தமிழர்களின் தீர்வு திட்டம் பற்றி பேசப்படுமா? ஆவலோடு காத்திருக்கும் தமிழ் தரப்புகள். கனமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தக்சிக்கு பிஸ்கட்டை ஊட்டியதாக கைது செய்யப்பட்ட காவல்துறை பணியிடை நீக்கம். தமிழ் மக்களை வெட்டி கொள்ள வேண்டும் என கூறிய அம்பெட்டிய சுமணரத்ன தேரருக்கு பிடியாணை பிறப்பித்து வெளிநாட்டுக்கு செல்வதற்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்று பிறப்பித்துள்ளார். இந்த நிலையில் வழக்கை எதிர்வரும் ஜனவரி மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 23ஆம் தேதி ஊடகங்களுக்கு சுமணரத்ன தேரர் வழங்கிய செவியின் போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். இதனை அடுத்து தேரர் தெரிவித்த இந்த வன்முறையான கருத்துக்கு எதிராக 2023ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 27ஆம் தேதி கொழும்பு புறக்கோட்டை காவல் நிலையத்தில் சட்டத்தரணி தனுக்க ரணஞ்சக என்பவர் முறைப்பாடு செய்ததுடன் சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்ட நிலையில் கடந்த மாதம் சட்டமா அதிபர் திணைக்களம் குறித்த தேரரை கைது செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்கியது. இந்த நிலையில் குறித்த வழக்கு கடந்த 8ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 திங்கட்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது குறித்த தேரர் நீதிமன்றில் சமூகமளிக்காத நிலையில் வழக்கு தொடுநர் சார்பாக முன்னிலையாகிய சட்டத்தரணி சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அறிவுரையின்படி குறித்த தேரரை இதுவரை கைது செய்யப்படவில்லை என நீதவான் கவனத்துக்கு கொண்டு வந்தார். இதனை அடுத்து நீதவான் அடுத்த வழக்கு தவணை எதிர்வரும் 15ஆம் தேதி முன்னர் குறித்த தேரரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டதுடன் குறித்த தேரரை இதுவரை நீதிமன்றில் ஏன் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதவான் கட்டளையிட்டார். இந்த நிலையில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது தேரர் முன்னிலையாகாத நிலையில் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சார்பாக முதலாம் தரம் கொண்ட உதவி காவல்துறை அத்தியட்சகர் முன்னிலையாகி மட்டு தலைமையக காவல் நிலைய பொறுப்பதிகாரி முன்னிலையாகி சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் உயர் நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்கு சென்றுள்ளதாகவும் அதனால் நீதிமன்றில் இன்று முன்னிலையாக முடியவில்லை எனவும் குறித்த தேரர் தங்கியிருக்கும் மற்றும் மறைந்திருக்கும் இடம் என சந்தேகிக்கப்படும் மங்களகம கவுளியாமடு மற்றும் சின்னவத்தை விகாரை பகுதிக்கு தேடிச் சென்றுள்ளதாகவும் அவர் அங்கு இல்லை எனவும் அவர் மறைந்திருக்கும் இடத்தை தேடி வருவதாகவும் நீதவானிடம் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து நீதவான் தேரரை கைது செய்வதற்காக நீதிமன்ற பிடியாணை பிறப்பித்து அவர் வெளிநாடு செல்வதற்கு பயண தடை விதித்து கட்டளை பிறப்பித்து உத்தரவிட்டு எதிர்வரும் ஜனவரி 26ஆம் தேதி வழக்கை ஒத்திவைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2029இல் ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய உடனேயே அவருக்கு எதிராக ஒரு குற்றவியல் வழக்கு தொடரப்படும் என்று முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். 2016இல் தற்போதைய சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் வெள்ளம் ஒரு இயற்கை பேரழிவாக இருந்தாலும் அதனால் ஏற்படும் துன்பங்களை நீக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று கூறினார். 2024 ஜனாதிபதி தேர்தல் மேடையில் வெள்ள கட்டுப்பாட்டை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்ய முடியும், ஆனால் அவ்வாறு செய்யாதது கொலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை செய்வோம் என்று கூறினார். வெள்ளத்தின் தீவிரத்தை அறிந்தும் அவர் அதை செய்யவில்லை. எனவே ஜனாதிபதி மீது குற்றவியல் அலட்சியத்துக்காக வழக்கு தொடரலாம். ஆனால் இப்போது அவருக்கு ஜனாதிபதி விலக்கு இருப்பதால் அவர் மீது வழக்கு தொடர முடியாது. ஆனால் 2029இல் அவர் ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய பிறகு அவர் மீது குற்றவியல் அலட்சியத்திற்காக வழக்கு தொடரப்படும். அவரது குற்றத்தை நிரூபிக்க எங்களிடம் ஆதாரங்கள் உள்ளன. எனவே 2029 முதல் 2035 வரை சிறையில் அமர்ந்து
நான் ஏன் இவ்வளவு பொய்கள் சொன்னேன் என சிந்திக்க உங்களுக்கு வாய்ப்பளிப்போம் என்று நாங்கள் உறுதியளிக்கின்றோம் என்றார். ஹங்குரான் கெத்த பகுதியில் அனர்த்த நிவாரண பணிகளில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் நிலச்சரிவால் சேதமடைந்த வீட்டின் இடிபாடுகளில் இருந்து பணம் மற்றும் தங்க நகைகளை மீட்டுள்ளனர். ஹங்குரான் கெத்த பிரதேச செயலகத்துடன் இணைக்கப்பட்ட படையினர் இடிபாடுகளுக்கு மத்தியில் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது ரூபாய் 3 லட்சம் ரொக்கம் மற்றும் சுமார் ரூபாய் 5 மில்லியன் மதிப்புள்ள தங்க நகைகளை கண்டுபிடித்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு மீட்கப்பட்ட 3 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் சுமார் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் என்பனவே நேற்றைய தினம் உரிமையாளரிடம் ராணுவத்தினரால் முறையாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களில் ஒருவரான நந்தகுமார் தக்ஷியுடன் நெருங்கிய தொடர்பை பேணிய காவல்துறை உத்தியோகஸ்தர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். குறித்த காவல்துறை உத்தியோகஸ்தர் சந்தேக நபர் நந்தகுமார் தக்ஷியுடன் ஒரு பிஸ்கெட்டை இரண்டாக பிரித்து பகிர்ந்து உண்டதாகவும் சைகைகள் மூலம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி தலைமறைவாக இருந்த நிலையில் பின்னர் அவரும் அவரை போலவே தோற்றமளிக்கும் இந்த சந்தேக நபரான நந்தகுமார் தக்ஷி உட்பட 6 சந்தேக நபர்கள் நேபாளத்தின் காத்மாண்டு நகரில் உள்ள ஒரு வீட்டில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். இஷாரா செவ்வந்தி மற்றும் நந்தகுமார் தக்ஷி ஆகிய 2 சந்தேக நபர்களும் தற்போது 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவில் வைக்கப்பட்டுள்ளனர். பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை உத்தியோகஸ்தர் கடந்த மாதம் 30ஆம் தேதி இரவு 10 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை உபசேவை கடமையில் இருந்தபோது இலக்கம் 3 சிறைக்கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நந்தகுமார் தக்ஷி என்ற சந்தேக நபருக்கு பிஸ்கட் கொடுத்ததாகவும் அதனை சந்தேக நபர் பாதி உட்கொண்டதன் பின்னர் மீண்டும் குறித்த காவல்துறை உத்தியோகஸ்தருக்கு வழங்கியதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் என்று சென்னைக்கு சென்று அங்கு முக்கிய சந்திப்புகளில் ஈடுபட உள்ளனர். இந்த தகவலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் MP போனா ஐங்கரநேசன், கஜேந்திரன், தானா சுரேஷ், கானா சுகாஷ், உத்தியோகபூர்வ பேச்சாளர் நானா காண்டீபன், பிரச்சார செயலாளர் ஆகியோர் இவ்வாறு செல்ல உள்ளனர். இது தொடர்பில் கஜேந்திரகுமார் MP கூறியுள்ளதாவது: சமஷ்டி அரசியல் ஜாப்பினை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை சர்வதேச சமூகம் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் பிராந்திய வல்லரசாகிய இந்திய அரசு இலங்கை மீது அழுத்தங்களை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறான நிலையை ஏற்படுத்த தமிழக அரசியல் தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசர தேவை எழுந்துள்ளது. தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வாக ஸ்ரீலங்கா அரசு ஐக்கிய ராச்சிய அரசியல் ஜாப்பினை திணிப்பதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் அதனை தடுத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக தமிழர் தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி அரசியல் ஜாப்பினை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை சர்வதேச சமூகம் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் பிராந்திய வல்லரசாகிய இந்திய அரசு இலங்கை மீது அழுத்தங்களை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறான நிலையை ஏற்படுத்த தமிழக அரசியல் தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசர தேவை எழுந்துள்ளது. இந்நோக்கத்திற்காக தமிழக அரசியல் தலைவர்களை சந்தித்து இவ்விடயங்களை தெளிவுபடுத்தி அவர்களது ஆதரவை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் சென்னை சென்று அரசியல் தலைவர்களுடன் இவ்வாரம் சந்திப்புகளில் ஈடுபட உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். பிரேசிலின் குவைபாவில் வீசிய பலத்த காற்று காரணமாக சுதந்திர தேவி சிலை சரிந்து விழுந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரேசிலின் ரியோ கிராண்டே டோ சுல் மாநிலத்தில் புயல் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பிரேசில் நேரப்படி பிற்பகல் 3 மணி அளவில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய கடுமையான காற்று மற்றும் புயல் காரணமாக குவைபா நகரில் உள்ள ஹவன் சில்லறை விற்பனை கடையின் முன் அமைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய சுதந்திர தேவி சிலை திடீரென சரிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் சிலை சரிந்த பிறகு அப்பகுதியில் சிறிய குழப்பம் ஏற்பட்டதுடன் சிலை சரிவு உள்ளூர் விவாத பொருளாகவும் மாறியுள்ளது. இந்த சிலை 1900களின் முற்பகுதியில் நிறுவப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலர் சிலை இடிந்து விழுந்த காட்சியை காணொலியாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றியுள்ளதுடன் அவை தற்போது வைரலாகி வருகின்றது.
இலங்கைக்கு அனர்த்த நிவாரண உதவியாக உலக வங்கியிலிருந்து 120 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி இலங்கைக்கு வழங்கப்படவுள்ளதாக உலக வங்கி அறிவித்துள்ளது. அத்தோடு அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலக வங்கி குழுமம் ஆழ்ந்த துயரம் கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனர்த்தத்தின் போது இலங்கையர்கள் காட்டிய குறிப்பிடத்தக்க மீள்தன்மைக்கும் மற்றும் உயிர்களை காப்பாற்றுவதற்கும் மீட்பு முயற்சிகளை தொடங்குவதற்கும் அரசாங்கம் மேற்கொண்ட விரைவான நடவடிக்கைகளுக்கும் உலக வங்கி பாராட்டு தெரிவித்துள்ளது. உலக வங்கியின் 120 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுகாதார பாதுகாப்பு, நீர், கல்வி, விவசாயம் மற்றும் இணைப்பு உட்பட அத்தியாவசிய சேவைகள் மற்றும் உள்கட்டமைப்பை மீட்டெடுக்கவும் சீரமைக்கவும் உதவும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையின் வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கவும் பொருளாதார மீட்சியை துரிதப்படுத்தவும் வலிமையான, பாதுகாப்பான மற்றும் மீள்தன்மை கொண்ட சமூகங்களை மீண்டும் கட்டியெழுப்பவும் உலக வங்கி குழுமம் உறுதியுடன் உள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.